إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم من كان له ثلاث بنات فصبر عليهن وأطعمهن وسقاهن وكساهن من جدته كن له حجابا من النار يوم القيامة رواه أحمد وابن ماجه صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிருளும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. இறை இல்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா வாழ்வில் எதை எடுத்து நடக்கும்படி சொல்லிருக்கின்றானோ அவற்றை ஏந்திய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் வாழ்வில் முற்று முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி சொல்லிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்று முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத் என்னும் நல்ல உபதேசம் புரிகின்றேன். அத்தீ அல்லாஹ் வ அத்தீ ரசூல். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு ஏராளமான நிஅமத்துகளை அருள் பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். ஒவ்வொரு நிஅமத்துகளும் அது அல்லாஹ்வினால் தரப்பட்ட அமானிதமாக இருக்கின்றது. அந்த நிஅமத்துகளை நாம் சரிவர பயன்படுத்த வேண்டும். அந்த நியமத்துகளை நாம் துஷ்பிரயோகம் செய்யக்கூடியதாக இருக்குமேயானால் நாளை மறுமையில் அந்த நியமத்தை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால மனிதர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அது எந்த நியமத்தா இருந்தாலும் சரியே, அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் அந்த நியமத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஆக பெரிய ஒரு நியமத்தான் இஸ்லாத்துடைய பாக்கியம். முஸ்லிமா
பிறக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பது ஆக பெரிய ஒரு நியமத். அதுக்கு பின்னால ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைப்பதென்பது, சுகதேவியா இருப்பதென்பது, இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நியமத். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு குழந்தை பாக்கியம் என்பது இதோ அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள், மிகப்பெரிய ஒரு நியமத். குர்ஆன் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லும்போது, லில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் யக்லுகு மா யஷா யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லும்போது, இந்த வானங்களுடைய பூமியுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இந்த பூமிக்கு மேலால எதுவெல்லாம் இருக்குதோ அது அனைத்தையும் உருவாக்கினவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அது அனைத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் தஆலாவா இருக்கின்றான். அல்லாஹ் நாடியதை படைக்கிறான், நாடியதை நாடிய விதத்தில் படைக்கின்றான். நாடியவர்களுக்கு அல்லாஹ் பெண் குழந்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். இன்னும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு சன்மானமாக, கிஃப்டாக, நன்கொடையாக ஆண் குழந்தைகள் அல்லாஹ் கொடுக்கின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது, நாம் ஆண் குழந்தைகளை, பெண் குழந்தைகளை கிஃப்டாக, சன்மானமாக நாம் நாடியவர்களே கொடுக்கிறோம். இன்னும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் பெண் இருவர்களையும் அல்லாஹ் கலந்து கொடுக்கின்றான். அல்லாஹ் நாடியவர்களை குழந்தை பாக்கியமற்றவர்களாக, மலடர்களாக, மலடிகளாக அல்லாஹ் தஆலா ஆக்கிவிடுகின்றான். சகல விடயங்களையும் அறியக்கூடியனாக, சகல விடயங்கள் மீதும் சக்தி மிக்கவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான், நாம் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை சன்மானமாக கொடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த பெரிய ஒரு நியமத். இந்த குழந்தை பாக்கியம் உள்ளவர்கள் அந்த குழந்தையை நாம் எப்படி பராமரிக்க வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும், என்ன அறிவை கொடுக்க வேண்டும், யாருடைய அச்சத்தை கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, குழந்தை அல்லாஹ் தந்த பெரியொரு சொத்து, பெரியொரு பாக்கியம். அந்த குழந்தை அல்ல, அந்த குழந்தைகளுடைய விடயத்தில் பராமரம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது, கண்மூடித்தனம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது. அந்த குழந்தை தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய விடயத்தில் நாம் அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய வயதில் கொடுக்க வேண்டிய அறிவை கொடுக்க வேண்டும், மார்க்கத்தை கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொடுக்க வேண்டும், பயத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சம், பயம் ஒரு பிள்ளையிடத்தில் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய அஹ்காமாத்துகளை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வாழ்வில் எடுத்து நடக்க அந்த குழந்தைக்கு லேசானதா இருக்கும்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, குழந்தை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கணும் அல்லாஹ்வுக்கு தெரியும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அது நலவென்பதாக நினைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அடியார்களுக்கு கொடுக்கும் போது, அடியார்களுக்கு அல்லாஹ்வுடைய சன்மானங்களை கொடுக்கும் போது, அல்லாஹ் யாருக்கு எது நலவோ, எது யாருக்கு நன்மையா இருக்குதோ அதை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கின்றார். சோதனையாக, முசீபத்தாக, பிரச்சனையாக இருக்குமேயானால் அந்த விடயத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆயத்து கீழால அல்லமா குருத்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இந்த ஆயத் குறிப்பாக நபிமார்களுடைய விடயத்தில் இறங்கின ஆயத். இந்த ஆயத்துடைய சட்டம் பொதுவாக இருந்தாலும் இது நபிமார்களுடைய விடயத்தில் இறங்கின ஆயத். தஃசீருடைய உலமாக்கள் இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அல் ஜாமிஉ லி அஹ்காமில் குர்ஆன் என்ற கிரந்தத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 2 பெண் குழந்தைகள் அல்லாஹ் கொடுத்தார். அவர்களுக்கு ஆண் குழந்தை இருக்கவில்லை. அல்லாஹ் பெண் குழந்தை மாத்திரம் கொடுத்தார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுமார் 8 குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தார். அதுல உலமாக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், மிக பிரபலியமான குழந்தைகள், மிக பிரபலியமானவர்கள் 2 பேர்கள், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இவங்க 2 பேரும் தான் மிக பிரபலியமான நபிகளாக இருந்தவங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தபரானில இன்னும் ஒரு ரிவாயத்தில் வந்திருக்கின்றது, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 13 குழந்தைகள் அல்லாஹ் கொடுத்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா குழந்தைகளும் ஆண் குழந்தைகளாகத்தான் இருந்தார்கள். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கு அல்லாஹ் ஆண் குழந்தையையும் கொடுத்தான், பெண் குழந்தையையும் கொடுத்தான். அவ் யுஸவ்விஜுஹும் குர்ஆனன் வ இனாஸா, 2 சாரார்களையும் அல்லாஹ் மிக்ஸ் பண்ணி அவர்களுக்கு ஆண் குழந்தையுடைய பாக்கியத்தையும் கொடுத்தான், பெண் குழந்தையுடைய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வெறுமனே பெண் குழந்தைகளை மாத்திரம் அல்லாஹ் கொடுத்தான், ஆண் குழந்தை இருக்கவில்லை. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 2 சாரார்களையும் கொடுத்தான், ஆண் குழந்தைகளையும் கொடுத்தான், பெண் குழந்தைகளையும் கொடுத்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் 7 குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தான். 3 ஆண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கு குழந்தையுடைய பாக்கியம் இல்லாததால் குழந்தையுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. தஃசீருடைய உலமாக்கள் எழுதுகின்றார்கள் கிதாபுல, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடிக்க முன்னாலே அல்லாஹ் தஆலா அவர்களை வானலோகத்தின் பக்கம் உயர்த்தி விட்டான். அதனால ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த ஒரு குழந்தையும் இருக்கவில்லை. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கூட எந்த ஒரு குழந்தையும் இருக்கவில்லை. தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இப்படி நபிமார்களுக்கு கூட குழந்தையுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான லஹு ஸலாஸு பனாத்தின் ஃபஸபர அலைஹின்ன வஅதமஹுன்ன வஸகாஹுன்ன
وَقَصَاهُنَّ مِنْ جِدَتِهِ كُنَّ لَهُ حِجَابًا مِنَ النَّارِ يَوْمَ الْقِيَامَةِ. முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ரிவாயத். விசேஷமாக குழந்தைகள், பெண் குழந்தைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமாக பார்க்கியசாலிகளா சொன்னார். பெண் குழந்தை உள்ளவர்கள் பார்க்கியசாலிகள், ஆண் குழந்தை உள்ளவர்கள் பார்க்கியசாலி அற்றவர்கள் அல்ல, அவர்களும் பார்க்கியசாலிகள் தான். இருந்தாலும் விசேஷமாக குழந்தை என்று வரக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் குழந்தையுடைய மகத்துவத்தை, அந்த பெண் குழந்தைய பரக்கத்தை, அந்த பெண் குழந்தையினால கிடைக்கக்கூடிய விமோசனத்தை ஹதீஸ்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு 3 பெண் குழந்தைகள் இருந்து அந்த பெண் குழந்தையுடைய விடயத்தில், அவர்களை பராமரிக்கும் விடயத்தில், அவர்களை கண்காணிக்கும் விடயத்தில், அவருடைய சகல விடயங்களையும் செய்த விடயத்தில் பொறுமையாக இருப்பார், அந்த பெண் குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுப்பாரோ, குடிக்க கொடுப்பார்களோ, உடுக்க கொடுப்பார்களோ, அவருடைய வசதிக்கு ஏற்றவாறு அந்த பெண் குழந்தைகளை கவனிக்கிறார். இப்படி கவனிக்கும் போது கியாமத்துடைய நாளையில் நரகத்தை விட்டும் அந்த பெண் குழந்தைகள் இவருக்கு தடையா இருக்கும், நரகம் போக தடையா இருப்பார்கள், நரகத்துக்கு ஒரு திரையாக அமைவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகம் போவதை விட்டும் இந்த பெண் குழந்தைகள் அந்த பெற்றோர்களை பாதுகாப்பார்கள். முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ரிவாயத். கண்ணியமானவர்களே, பெண் குழந்தை உள்ளவர்கள் பார்க்கியசாலிகள். எதன் அடிப்படையில் சொல்றோம்? ஹதீஸுடைய அடிப்படையில் சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்கள்ல தெளிவுபடுத்தினார்கள். பெண் குழந்தையுடைய மகத்துவத்தை, பரக்கத்தை, செழிப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஆல இப்னத்தை அவ் ஸலாசன் அவ் உக்தைனி அவ் ஸலாசன் ஹத்தா யபின்ன அவ் யமூத் அன்ஹுன்ன குன்து பி இஸ்பாஇல் உஸ்தா வல்லதி தலீஹா. இப்னு மாஜால வரக்கூடிய ரிவாயத். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸ் சஹீஹ் என்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சரியான ரிவாயத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு 2 பெண் குழந்தைகள் கிடைத்து, அல்லது 3 பெண் குழந்தைகள் கிடைத்து, அல்லது இது சகோதரிமார்கள் கிடைத்து, அல்லது 3 சகோதரிமார்கள், யாரு அவர்களுடைய விடயத்தில், அவர்களை பராமரிக்கும் விடயத்தில் செலவழிப்பார்களோ, அவர்களுக்கு மார்க்க கல்வியை கொடுப்பார்களோ, நல்ல ஒழுக்கங்களை கற்பித்து கொடுப்பார்களோ, இவரை விட்டும் அந்த குழந்தைய திருமணம் முடித்து கொடுக்கும் வரை அந்த குழந்தையுடைய சகல காரியங்களையும் இவர் செய்கிறார். தந்தையா இருக்கலாம், தாயா இருக்கலாம், அந்த பெண்ணுக்குரிய சகல விடயங்களையும் திருமணம் முடிச்சு கொடுக்கும் வரை செய்து கொண்டிருக்கிறார். அல்லது அந்த குழந்தையை விட்டு மரணிக்கிறார், தாய் வஃபாத்தாகிறார் அல்லது தந்தை வஃபாத்தாகிறார் என்றிருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் பாக்கியசாலிகள், நாளை மறுமையில் எனக்கும் அவருக்கும் இப்படி தூரம் இருக்கும் என்று சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நடு விரலோட சப்பாபான்னு சொல்லக்கூடிய இந்த விரலை சேர்த்து நபி அவங்க சொன்னாங்க, அந்த மனிதர்கள்
அந்த பெண் குழந்தை கொடுக்கப்பட்ட அந்த பாக்கியசாலியான அந்த மனிதர்கள் கியாமத்துடைய நாளையில என்னோட இப்படி நெருக்கமா இருப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம் சமூகத்தில் பரவிருக்கக்கூடிய ஒரு தொற்று நோய், சிலர்களுக்கு ஒரு பெண் குழந்தை கிடைத்து விட்டால் அதை இன்னொரு இடத்துல சந்தோஷமா சொல்லக்கூடிய நேரத்தில் பெண் குழந்தை தானா, இரண்டாவது பிரசவத்தில் இரண்டாவதும் பெண் குழந்தை பிறந்து விட்டால் அதுவும் பெண் குழந்தை தானா, ஒரு கேவலமான ஒரு பார்வையில், ஒரு கேவலமான ஒரு சொல்ல, ஒரு கேள்வியா, ஒரு கிண்டலாக இன்றைக்கு நம் சமூகத்தில் பார்க்கிறார். அல்லாஹு அக்பர். மார்க்க மறுக்கு முரணாக பெண் குழந்தைகள் பரக்கத்துள்ளவர்கள், சிறப்பானவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பழக்கம், இந்த மூட நம்பிக்கை ஐயாமுல் ஜாஹிலியா மடமையுடைய காலத்தில் இருந்துச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது وَإِذَا بُشِّرَ أَحَدُهُم بِالْأُنثَى ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ. அந்த ஜாஹிலியத்துடைய காலத்தில் அவருள்ள யாராவது ஒருவருக்கு பெண் குழந்தை கிடைத்து விட்டது என்று நன்மாராயம் சொல்லப்பட்டால், வாழ்த்து சொல்லப்பட்டால் அவருடைய முகமே மாறிவிடும், முகம் கருத்ததாக மாறிவிடும், முகம் கவலையில வாடி போனதாக மாறிவிடும். அந்த கோபத்தை அடக்கியவர்களாக அந்த பெண் குழந்தைக்கு என்ன செய்வார்கள் தெரியுமா? உயிரோட குழி தோண்டி புதைப்பார். பெண் குழந்தையை கேவலமா பார்த்த சமூகம். தீனுல் இஸ்லாத்துக்கு முன்னால பெண் குழந்தைகளை உயிரோட அந்த ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில், அந்த மடமையுடைய காலத்தில் புதைத்தாரு. அந்த காலத்தில் பெண் குழந்தை என்று கேள்விப்பட்டாலே அவரை கேவலமா பார்ப்பாங்க, ஒதுக்குவாங்க, சமூகத்தில் ஒதுக்குவாங்க. அதனாலதான் தஃசீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, இந்த ஆயத்துல, இந்த வசனத்துல லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த் யக்லுகு மா யஷா யஹபு லிமன் யஷா இனாஸா வ யஹபு லிமன் யஷா ذுகூர். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை ஆரம்பிக்கக்கூடிய விடயத்தில், குழந்தையுடைய விடயமாக இந்த வசனத்தை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் முதலாவது பெண் குழந்தையை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிக்கின்றார். அந்த மடமை காலத்தில் அவர்கள் நம்பினதை போன்று பெண் குழந்தைகள் பார்க்கியமற்றவர்கள் அல்ல, அவர்கள் பரக்கத்துக்குரியவர்கள், அவர்கள் செழிப்பானவர்கள், அவர்களுக்கு ஏராளமான அந்தஸ்துகள் இருக்கின்றன. தஃசீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, அதனாலதான் அவர்களுடைய அந்த மூட நம்பிக்கையை, அந்த மோசமான நம்பிக்கையை உள்ளத்திலிருந்து இல்லாமக்க வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் ஆண் குழந்தையை விட இந்த இடத்துல பெண் குழந்தையை பற்றி அல்லாஹ் முதலாவதாக இந்த வசனத்தில் ஆரம்பித்து சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், கண்ணியமானவர்களே, நம் சமூகத்தில் ஒருவருக்கு உதாரணமாக ஒரு 4 பெண் குழந்தை கிடைத்து விட்டால் தலைய சொரிஞ்சு தலையை பிச்சு யோசனை பண்றான். கரை சேர்க்க வேண்டுமே, திருமணம் முடிச்சு கொடுக்க வேண்டுமே. கண்ணியமானவர்களே, எங்கட ஈமான் பலவீனம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தாயிலே வயிற்றில் வைத்து அல்லாஹ் 4 விடயங்களை முடிவு செய்து விட்டான். மலக்களின் மூலமாக பிகத்பி ரிஸ்கி வ அஜலி வ அமலி வ ஷகீன் வ சயீத். சையான ரிவாயத் புகாரில வருது. ஒரு குழந்தை சிசுவில் இருக்கும்போது, வயிற்றில் இருக்கும்போது, அந்த குழந்தை வெளியாக முன்னால் ஒரு வானவர் பிகத்பி ரிஸ்கி, உலகத்தில் எவ்வளவு சாப்பிடுவார். ஒரு மனிதன் பிறக்க முன்னால் அவருடைய தலையெழுத்து
உலகத்து வர முன்னாலேயே கலா கதர் எழுதப்பட்டுவிடும், அவருடைய விதி எழுதப்பட்டுவிடும். எவ்வளவு காலம் அமல் செய்ய போறார், எவ்வளவு காலம் உலகத்தில் வாழ போறார், இவர் பாக்கியசாலியா அல்லது துர்பாக்கியசாலியா, ஸ்ரீதேவி அல்லது மூதேவியா, அதுவும் தாயுடைய வயிற்றில் வச்சு முடிவு செய்யப்படும். கண்ணியமானவர்களே, இப்படி குழந்தையை உருவாக்கின அல்லாஹ், ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், அந்த குழந்தைக்குரிய எதிர்காலத்தை ஜோடி பொருத்தத்தை அல்லாஹ் முடிவு செய்திருக்கலாம். நாங்க இந்த யோசனை பண்றோம், பெண் குழந்தை கிடைச்சிட்டா செல்லவங்க கொஞ்சம் மோம்பாடி போயிருக்கும், அதை மிச்சம் கஷ்டத்தோட சொல்லுவாங்க. மூணாவதும் பெண் குழந்தை. கண்ணியமானவர்களே, சந்தோஷப்பட வேண்டும். ஏண்ட நரகம் எனக்கு தடையா, நான் நரகம் போக தடையா ஈக்கக்கூடியவர்கள் பெண் குழந்தைகள். ஹதீஸ்ல சொல்லி இன்னொரு ரிவாயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு பெண் குழந்தை 3 பெண் குழந்தை யாருக்கு இருக்குமோ அல்லது 2 பெண் குழந்தை இருக்குமோ அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகி விட்டது என்று சொன்னார். சொர்க்கம் கடமையாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தைகளை பராமரிக்கிற விஷயத்தில் செலவழிக்கிறார், நல்ல தர்பியத்தை கொடுக்கிறார், நல்ல ஒழுக்கங்களை கொடுக்கிறார் என்றிருந்தால் ஒரு சொர்க்கம் வாஜி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தார்கள். மனுபத்துலிய விஷய மினல் பனாத்தி ஃபஸபர் அலைஹின்ன குன்னலு ஹிஜாப மினன் நார். புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது பெண் குழந்தை மூலமா சோதிக்கப்படுவார், பெண் குழந்தை மூலமா சோதனை வரும்போது அவர் பொறுமையா இருக்கிறாரு என்றிருந்தால் அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நல்ல முறையில செய்கிறார் என்றிருந்தால் நரகத்தை விட்டும் இவருக்கு அந்த குழந்தைகள் தடையாக அமைந்து விடும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்கள் நரகம் போக தடையா இருப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி பெண் குழந்தையுடைய பாக்கியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக சொல்லியிருக்கிறார். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, பெண் குழந்தையை பற்றி சோதிக்கப்படுறதென்றால் அது என்ன? பொதுவாக மனிதருடைய சில மனிதருடைய உள்ளத்தில் பெண் குழந்தையை வெறுப்பாங்க. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, பெண் குழந்தை என்றாலே சிலவங்களை பாரமாயிருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அவர் பெரிய ஒரு சோதனையை எடுத்துக்கொள்வோம், பாக்கியம் எடுத்துக்கொள்ள மாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண் குழந்தைக்குள்ள சிறப்புகளை ஏராளமாக சொல்லியிருக்கிறார்கள். ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்தில் அத்துனியா மதா, உலகம் அற்பமான சொற்பமான இன்பத்துக்குரியது. இந்த உலகத்தில் இப்படி அனைத்தும் கவர்ச்சியானது, இன்பமானது, ஆனா நிரந்தரம் கிடையாது. சொற்பமான இன்பத்துக்குரியவைகள். வகைரு மதாயிஹா அல் மர்அத்து ஸாலிஹா. உலகத்தில் இந்த சொற்பமான இன்பங்களே மேலான சிறந்த ஒரு இன்பம் இருக்குமே ஆனால் சாலிஹான் ஒரு பெண் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சாலியான ஒரு பெண் உலகத்தில் கூடிய அத்தனை இன்பங்களை விட மேலானவள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ஸஹீஹ்ல பதிவு செய்கிறார் இந்த ஹதீஸை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌர் குஹையில் இருக்கிறாங்க. தஅப்பதல் லயாலி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதலாவது பாடத்தில் இந்த ஹதீஸை கொண்டு வருகின்றார்.
பாபுல் கைஃப கான பதுல் வஹீ இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வஹீயுடைய ரிசாலத்துடைய நுபுவத்துடைய ஆரம்பம் எப்படி இருந்தது? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அப்படித்தான் கிதாபுல தலைப்பிட்டு அந்த தலைப்பை கீழால இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார். பல இரவுகள் சௌர் குஹைல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் கிடைக்க முன்னால இபாதத் செய்து கொண்டிருந்தார்கள். ஹஜரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். கண்ணியமானவர்களே, அந்த வஹீயுடைய ஆரம்ப கட்டம், அந்த வஹீ இறங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌர் குஹையிலிருந்து பயந்தவர்களாக இன்னி ஹஸீது அலா நஃப்ஸி, புகாரில ஒரு ரிவாயத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நான் என்னுடைய உயிர் மீது பயப்படுகின்றேன், எனக்கு என்னவோ நடக்க இருப்பதுமாய் விளங்கு. வஹீயுடைய ஆரம்பம், வஹீ வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் பயந்து நடுநடுங்கியவர்களாக ஹஜரத் முதலாவது நபர், முதலாவது மனிதர் யாரிடத்துல வந்தது தெரியுமா? ஹஜரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த பெண்ணிடத்துல தான் வந்தார். நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொல்றாங்க, ஹதீஜா சிறந்த ஒரு மனைவி, ஹதீஜாவை நான் எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன். ஏனே எல்லா பெண்களுக்கு முன்னாலே சொல்லுவான். ஹதீஜாவுடைய உபகாரம், இந்த மார்க்கம் பரவ, இந்த மார்க்கத்தை, இந்த ரிசாலத்தை, இந்த நுபுவத்தை மக்களுக்கு மத்தியில பரப்ப சொல்ல ஹதீஜா மிக உதவியாக இருந்தான். அவரோட முழு பணத்தை செலவழிச்சான். நபிக்கு உதவியாக இருந்த மிக முக்கியமான ஒரு மனைவி தான் ஹஜரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்கள்ட்ட வந்தாங்க, வந்து சொன்னாங்க, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்ன ஒரு போர்வை கொண்டு போர்த்தி விடுங்களே ஹதீஜா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்திருக்கிறார்கள், பதட்டத்தில் இருக்கிறார்கள், தடமாற்றத்தில் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இன்னும் அவர்களை பயமுறுத்தவில்லை, மாறாக ஃபகாலத் தஸ்லியத்தன் லஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து போய் இருக்கிறாங்க, நடுங்குறாங்க. உள்ள ஆறுதல் படக்கூடிய சில வார்த்தைகளை சொன்னாங்க, அவர்களை ஆறுதல் படுத்தினார். இப்படித்தான் மனைவி இருக்க வேண்டும். எங்களுடைய மனைவி எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள், துன்பங்கள், ஏதோ ஒரு பதட்ட நிலைமையில் ஏற்பட்ட பின்னால் வீடு திரும்பக்கூடிய நேரத்தில் அந்த மனைவிடத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் ஆறுதலான வார்த்தைகள் சொல்லக்கூடிய மனைவிகளா எங்களோட மனைவி இருக்கும். உலமாக்கள் கிதாபில் எழுதிக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொன்ன வார்த்தை என்ன? கல்லா வல்லாஹி மா யுஹ்ஸீக அல்லாஹு அபதன். நபியே நாயகமே, நீங்க பயப்படுறது மாதிரி அப்படியான எந்த ஒரு விஷயமும் இல்லை, இது பயப்படக்கூடிய விடயம் அல்ல. அல்லாஹ் விதானையாக அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்தவே மாட்டான். ஒரு போதும் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், ஒரு போதும் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். சொல்லிட்டு சொன்னார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாடுகளை சொன்னார். இன்னக லதஸிரு ரஹிம, நீங்க சாதாரண ஒருவரா இல்ல நபியே, உங்கள்ட்ட நல்ல பண்பாடு இருக்கு, குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறீங்க. இரண்டாவதா சொன்னா வதஹ்மிலுல் கல்ல, பலஹீனமானவர்களுக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு உதவுறீங்க, உதவி செய்தீங்க. அந்த மனப்பான்மை உங்களிடத்தில் இருக்குது, அந்த தன்மை உங்களிடத்தில் இருக்கு யா ரசூலல்லாஹ். மூணாவதா சொன்னார்கள் வதக்ஸிபுல் மஅதூம, இல்லாதவர்களுக்கு சம்பாதித்து கொடுக்கின்றீர்கள், உழைத்து உங்களுடைய பணத்தினால் அவர்களுடைய விடயத்தில் நீங்க உதவியாய்க்கிறீங்க, அவர்களுக்கு உதவி செய்தீங்க. அடுத்ததா சொன்னார்கள் வதக்ரில் லைஃப், விருந்தாளிகளை உபசரிக்கிறீங்க. அந்த சிஃபத், அந்த தன்மை நபியே உங்களிடத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அடுத்ததா சொன்னாங்க சோதனை உள்ளவர்களுக்கு,
ஹக்கில் இருக்கும் போது சோதனையில் வரக்கூடிய அப்படியானவர்களுக்கு நீங்க உதவியா இருக்கிறீங்க, நீங்க உதவி செய்தீங்க. சோதனையினால் பீடிக்கப்பட்டவர்கள் நீங்க உதவி செய்தீங்க. இப்படியான ஆறுதலான வார்த்தைகளை சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலமாக்கள் சொல்றாங்க, இதால் என்ன விளங்குதுண்டா, ஒரு பெண்மணி என்றவள் சிறந்தவள், பெண் குழந்தை என்றது சிறந்த குழந்தை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் ஆமனத் பி இல் கதபனி அன்னாஸ் வஆவத்னி ரஃபலி அன்னாஸ், என்ன மக்கள் அனைவரும் பொய்ப்பிக்கக்கூடிய நேரத்தில் முதலாவது என்ன ஈமான் கொண்டவர் யாரு தெரியுமா? ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. பெண்கள் முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க, கண்ணியமானவர்களே, நபி அவங்கள உண்மைப்படுத்தினவங்க, அவங்கள ஈமான் கொண்டவங்க. எல்லா மக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒதுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், மக்கள் ஒதுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஹதீஜா என்ன அரவணைத்துக் கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பை சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைரு நிசாயிஹா, உலகத்துடைய பெண்களே சிறந்தவங்க யாரு தெரியுமா? மரியம் பின்த் இம்ரான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகளான மரியம் அலைஹிஸ்ஸலாம். உலகத்து பெண்களே சிறந்தவங்க. இப்படி ஒவ்வொரு பெண்களுக்கும் உள்ள சிறப்பு தன்மையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு தெளிவுபடுத்தினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சாதாரண ஒரு பெண்ணா மிஹ்ராபில் இருக்கிறாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணியமானவர்களே, அவங்க மாவி காலத்தில் இல்லாத பழங்களை சாப்பிடுவாங்க, கோடை காலத்தில் விளையாத இருக்காத பழங்களை கோடை காலத்தில் சாப்பிடுவாங்க. ஆச்சரியமா கேட்டாங்க, இதை எங்களை உங்களுக்கு கிடைச்சிச்சு, அண்ணால கியாதா, மரியவே இப்படியான கனிவர்க்கங்களை சாப்பிடுறீங்க, சீசனும் அல்ல, உங்களுக்கு எங்களை கிடைச்சிச்சு சொன்னா. காலத் மின் இந்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய புறத்தினால அல்லாஹ் எனக்கு அனுப்பி வைத்திருக்கிறார், அல்லாஹ் தந்தான். அப்படி சிறந்த ஒரு தக்குவா உள்ள ஒரு பெண்மணிதான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். குர்ஆன் அவர்களுடைய சம்பவத்தை விரிவாக சொல்கின்றது. அடுத்ததா சொன்னாரு, வஹைரு நிசாயிஹா, பெண்கள் சிறந்த பெண் யாரு தெரியுமா? ஹதீஜத்து பின்த் ஹுவைலித், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹான்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் சில ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, அஃலலு நிசாஇ அஹ்லில் ஜன்னத்தி, சொர்க்கத்து பெண்களே மேலான பெண்கள் ஹதீஜத்து பின்த் ஹுவைலித். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹான்னு சொன்னாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹான்னு சொன்னாங்க, சொர்க்கத்து பெண்களே சிறந்த பெண். இரண்டாவதா சொன்னாங்க, வஃபாத்திமத்து பின்த் முஹம்மது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளான ஃபாத்திமா என்று சொன்னாங்க. மூணாவதா சொன்னாங்க, மரியம் பின்த் இம்ரான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகளான மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாங்கன்னு சொன்னாங்க. நாலாவதா சொன்னாங்க, ஆசியத்து பின்த் மஸாஹி இம்ராஅத்து ஃபிரௌனுடைய மனைவியான ஆசியா நாயகி என்று சொன்னாங்க. இவங்க 4 பேர்களும் சொர்க்க பெண்களே மேலானவர்கள், சிறந்தவர்கள், இவர்கள் தலைவிகள் என்பதாக இன்னும் சில ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால அல்லாஹ் தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பெண் குழந்தைகள் பாக்கியம், கண்ணியமானவர்களே, பரக்கத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆண் குழந்தைகளையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அறிவுகளை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தக்குவாவை
நாம் கொடுத்து அவர்களை சீரேவிகளாக நல்லடியார்களாக சமூகத்தில் நல்ல பணிகளை செய்யக்கூடியவர்களாக நாம் உருவாக்கிட்டு பார்த்தோம். அதுதான் சாதனை கண்ணியமானது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா முஸ்லிம் மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் என்னுடைய ஹலாலான